இந்த வழக்கை பொறுத்தவரையில் செங்காடு கிராம விஏஓ அமிர்தவள்ளி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, புகார் கொடுக்குறாங்க. அந்த கிராமத்துக்கு வந்து 11/6/2012 செல்லும் வழியில் மண்பாதையில் வந்துட்டு ராஜு என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் வந்து ஒரு பெண் சடலம் எரிந்த நிலையில் கிடப்பதை கண்டு ஸ்ரீபெரும்பூர் காவல் நிலையத்தில் அந்த அம்மா புகார் தராங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சடலத்தை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனையில் பிஎம் பண்ணுறாங்க. பிஎம் பண்ணும் அதில் வந்துட்டு ஏதோ ஒரு எரியூட்டு பொருள் போட்டு இவங்களை எரிச்சிருக்கிறதா தெரிய வருது. அதனால் போலீஸார் வந்துட்டு அந்த பிஎம் சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் வந்து அவங்க விசாரணையில் வந்துட்டு அந்த இறந்த பெண்மணி வந்துட்டு ராஜம், ஈக்காடு பகுதியை சார்ந்த ராஜம், கணவர் பெயர் வந்து ஜெயசீலன், அதே பகுதியை சார்ந்த சரிதா, A1 சரிதா, A2 பாஸ்கர் மற்றும் வந்துட்டு ஜுனையில் இருக்கார் ஒருத்தர், அவர் பேர் வந்து பார்த்திபன், கலை செல்வனோட பையன், அதே பகுதியை சேர்ந்தவர், அவரும் அதே பகுதியை சேர்ந்தவர் தான். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் வயசானவங்க, இவங்களை வந்துட்டு டைம் பார்த்து நேரம் பார்த்து அவங்க நகைக்காகவும் பணத்துக்காகவும் அவங்கள வந்துட்டு கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி அந்த சடலத்தை எடுத்து வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா செங்காடு கிராமத்தில் இருக்கிறாங்க. இதான் வழக்கு. இன்றைக்கி வந்து ஐயா வந்து அந்த குற்றம் வந்து எதிரிகளுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டதுனால சாட்சிகள் அடிப்படையில் மாவட்ட நீதிபதி ஐயா பாவு செம்மல் ஐயா அவர்கள் வந்து இன்று வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதில் வந்து செக்ஷன் 302 A1க்கு வந்து எதிர்ப்பாக வந்து 302க்கு வந்துட்டு லைஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைன் போட்டிருக்காரு 1000. அதை கட்டத்தரனை வந்து 3 years இம்ப்ரிசன்மெண்ட். அண்ட் வந்து 2வது வழக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா 382. அது வந்துட்டு அதுவும் நிரூபிக்கப்பட்டதுனால அதுக்கு 10 வருஷம் மற்றும் வந்து ஃபைன் வந்து 1000 ரூபாய். அதை கட்டத்தவறினால் வந்து 2 years இம்ப்ரிசன்மெண்ட். மற்றும் வந்து 201 ரெட் வித் 302 போட்டிருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 years இம்ப்ரிசன்மெண்ட். அதுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. அதை கட்டத்தவறினால் வந்து 1 year இம்ப்ரிசன்மெண்ட். மற்றும் வந்து 2ஆம் எதிரியான பாஸ்கர் மீது வந்து 201 ரெட் வித் 302 அவங்களுக்கு வந்து 7 years கொடுத்துருக்காரு ஐயா. 1000 rupees ஃபைன் போட்டிருக்காங்க. அதை வந்து கட்டத்தவறினால் 1 year இம்ப்ரிசன்மெண்ட். அதுவும் இல்லாமல் வந்து 3வது கேஸ் வந்து ஜூனையில் இருக்காரு. அந்த கேஸ் ஜூனையில் நடந்துன்னு இருக்கு. இந்த தீர்ப்பானது வந்து மிக சிறப்பான தீர்ப்பு. ஏன்னா வந்துட்டு ஒரு நகைக்காகவும் பணத்துக்காகவும் வந்து வயது முதியோர்களை வந்துட்டு கொலை பண்ணுறது வந்து தவறு. அந்த தவறை செஞ்சா வந்து சிறை தண்டனை தான் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு வந்து எதிரிகளுக்கு இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு அழிச்சிருக்காங்க ஐயா. இது வந்து இந்த மாதிரி வருங்காலங்களில் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி கொலைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது வந்து ஒரு சௌகரியாக இருக்கும்.